அப்பா என்ன ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் என்னப்பா யூஸ்? சூப்பரான கேள்விப்பா. ஸ்டோன் பேப்பர் சிசர்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னப்பா இது? இம்போர்ட்டட் சாக்லேட்ஸா? ஆமா, இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் ஒரு பெரிய பையில போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. ஏதோ ஃபன்னி டாயா தான் இருக்கும். ஃபன்னி டாயா இருக்கும். ஓகே, எப்ப பார்த்தாலும் டாய்ஸ் சாக்லேட்ஸ்னே வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்ல, அதனால தான் உங்களுக்கு தெரியல. இந்த தடவை யூனிக் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க ரெண்டு பேத்துக்கும் பிரிச்சு பாருங்க. என்னப்பா இது? பாருங்க இன்னும் என்னென்ன இருக்குன்னு. என்னப்பா பவுச் சென்டர்ல இருக்கு? இது பவுச் கிடையாது, இதுல ஒரு மேஜிக் இருக்கு. பவுச் எப்படி மாறுது பாருங்க. என்னப்பா இது பேராவே மாறிடுச்சு. இது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்ல இது வந்து பிளாகிங் கிட். இந்த கிட்ல பேர் என்னது? பிக்கர். இது வந்து நம்ம என்னன்னா ரோட்டு காட்டுல கிடைக்கிற குப்பைகளையோ இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குப்பைகளையோ கைப்படாம எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்ல செஞ்ச ஒரு பிக்கர் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம பிக் பண்ணிக்கலாம். நம்ம கையில எதுவும் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குவாலிட்டியான கிளவுஸ் ஒரு செட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதான இந்த பை பாத்தீங்கன்னா பர்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா இது ஒரு பேகா மாதிரி. இதை நம்ம எங்க போறோமோ அங்க எடுத்துட்டு போய் நம்ம தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் வெளியில போடாம நம்ம யூஸ் பண்ற ஒரு வாழைப்பழம் எங்கேயாவது போனா சாப்பிட தோலை தூக்கி எறியாம இதுக்குள்ள போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது தண்ணி குடிக்கும், அந்த வாட்டர் பாட்டில நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம். கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த கிட். இதுதான் உங்களுக்கு என்னோட கிஃப்ட். எப்படி அப்பா இத வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதையும் அப்பா சொல்றேன், வாங்க என் கூட. வாங்கடா காட்டுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்க பண்ணாத ஒரு டாஸ்க். அப்படி என்னப்பா? இந்த பைக்கு வேலை வந்துருந்தா இருக்கு. ரோட்டோரமா யாரோ தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் எடுத்து இங்க போட்டுருக்காங்க. சோ இததான் இன்னைக்கு நம்ம கிளீன் பண்ண போறோம். எதுக்குப்பா? அதுக்குதான் உங்ககிட்ட ஒரு பேக் கொடுத்துருக்கேன்னா அதை வச்சு இப்ப வந்து 2 பை நிறைய குப்பைய பிறக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இரும்பு கடையில போட்டு காசு வாங்கலாம். இது மட்டும் வாங்க மாட்டாங்க. கரெக்டா சொல்றான். இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா ஒரு சில இந்த மாதிரி தாள் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்ப நம்ம இரும்பு கடைக்கு போய் போடுறதுக்கு பதிலா நம்ம டைரக்டா இது எல்லாத்தையும் வாங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அங்க போய் கொடுத்துருவோம். அதான் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க். வாங்க இன்னைக்கு அங்க கூட்டு போறோம். ஆர்ஜே கார்பேஜ் எல்லா விதமான குப்பைகளையும் வாங்கி அதை செக்ரிகேட் பண்ணி எங்க அனுப்பணுமோ அதை அனுப்புவாங்க. வாங்க இன்னைக்கு ஒரு இடமா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இதுதான்ப்பா ஆர்ஜே கார்பேஜ் பேங்க். இததான் எம்ஆர்எஃப் சொல்லுவாங்க. எம்ஆர்எஃப்னா என்னன்னா மெட்டீரியல் ரிகவரி ஃபெசிலிட்டி. சுத்தி இருக்கிற கிராமத்துக்காரங்க ஃபுல்லா வந்து அவங்க வீட்டுல இருக்கிற குப்பைகளை எல்லாம் எங்கெங்கயோ தூக்கி போட்டுருவாங்கல்ல, அப்படி போட விடாம இவங்க நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள சொல்லி கொடுத்து அவங்க வீட்டுக்கே போய் குப்பைகளையும் வாங்கிட்டு வர்றாங்க. சில பேர் கொண்டு வந்து இங்கேயே கொடுக்குறாங்க. குப்பைகள் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த பணமோ பொருளோ அதையும் இவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க. எழுதி பிரிந்து தனித்தனியா எடுத்து தனித்தனியா ஒரு கம்பெனிக்கு அதே மாதிரி இது போக்குவரத்து வாங்குவாங்கல்ல, ஒவ்வொரு போக்குவரத்து அந்த மாதிரி நாங்க அனுப்புவோம். இது வந்து பிபி ஒரு கம்பெனிக்கு அனுப்புவோம். ரோடு வேஸ்டா இது நேச்சுரல் பீஸ் தனியா நாங்க பிரிச்சு. இது வந்து பெட் பாட் நாங்க தனியா பெட் பாட் சேர்த்து போட்டு இன்னொரு கம்பெனிக்கு அனுப்புவோம். இது பால் கவர். இது இந்த கம்பெனிக்காரங்க வாங்கிட்டு இது வந்து ஆயில் தனியா பிரிச்சு. நம்ம இது கொடுத்து காசு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பாங்க. உங்க வீட்டுல இருக்கிற குப்பைகள் மாதிரி தேவையில்லாத பொருட்கள்லாம் ரோட்டோரமோ எங்கேயோ போடுறதுக்கு ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்ல கொண்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய பணமும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பணம் வேண்டாம் பொருள் வேணாலும் இவங்க ஒரு சில பொருட்களும் கொடுப்பாங்க. அதை கூட வாங்கி யூஸ் பண்ணி. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பழைய துணிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய துணிகளையுமே ரோட்டோரங்கள்லயோ எங்கேயும் போடாம நீங்க இவங்க கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்பிங் பாயிண்டே வச்சிருக்காங்க. அந்த டிராப்பிங் பாயிண்ட்லயே கொண்டு வந்து கூட நீங்க உங்க பழைய துணிகள் எல்லாம் போட்டீங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் யாருக்கோ தேவைப்படலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல். அந்த மாதிரி விஷயங்களும் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களோட லொகேஷன் நம்ம விருதுநகர்ல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட தெரிஞ்சுக்கணும். உங்க ஊர்லயும் இதே மாதிரி நீங்க ஒரு கிரீன் பாயிண்ட் அமைக்கணும் அப்படின்னு இவங்க அதுக்குரிய எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. லாகிங் கிட்ட இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணா கூட பல்க் ஆர்டர்லயும் சில சிங்கிள் பீஸா வேணா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நேர்லயே ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் வந்து கூட வாங்கிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான கேள்வி. அப்பா உனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு நல்ல ஷூ எல்லாம் போட்டு விட்டு அழகா பவுடர் அடிச்சு உன் தலையெல்லாம் சீவி விட்டு எவ்வளவு அழகா இருக்கா நீ அப்படின்னு சொல்றேன். அதனால அப்பாக்கு என்ன யூஸ்? அப்பாக்கு என்னன்னா நீ எப்பயுமே நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் நம்ம என்விரான்மெண்ட் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருட்கள் எல்லாம் வந்து அங்கங்க போட முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு அதை ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்ல கூட வந்து கொடுங்க. அதே மாதிரி மக்கும் குப்பையா இருந்துச்சு அதை கம்போஸ்டிங் பண்ணி அதை உரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.